சிவபாபாவுடைய தொடர்பை அனுபவம் செய்ய வைத்தது. எனவே பிரம்மா பாபா மீது அளவற்ற அன்பு மற்றும் மரியாதை இருந்தது. ஆனால் எனது புத்தியில் மிகவும் தெளிவாக இருந்தது. நான் என் வாழ்க்கையை சிவபாபா மீது முழுமையாக சமர்ப்பணம் செய்துவிட்டேன். எனவே அந்த நேரம் எனக்கு முழுமையாக அமைதியின் அனுபவமே ஏற்பட்டது. என்ன நடக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இருந்தாலும் பாபா எனக்கு துணையாக இருக்கின்றார். ஆனால் சிலர் ட்ரெயினில் வரும்பொழுது தங்களுக்குள் பேசிக்கொண்டு வந்தார்கள். நாம் மீண்டும் அபுவிற்கு செல்வோமா இல்லையா என்று தெரியவில்லையே என்று. அடுத்து முரளி கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி அநேக விஷயங்களை பற்றி தெரியாது என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு வந்தார்கள். ஆகவே பாபா எப்போ அது மாதிரி சொன்னாங்களோ, நீங்கள் எல்லாரும் அசாந்தியினுடைய குழப்பத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருவருடைய மனதின் உள்ளே என்ன எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி பாபாவும் தெரிந்திருக்கின்றார். ஆனாலும் பிறகு சுப்ரீம் கமாண்டர் என்னென்ன விஷயங்களை கூறினாரோ அதே விஷயங்கள்தான் இன்று வரை நடைமுறையில் இருந்து வருகின்றன. 50 வருடங்களை கடந்துவிட்டது. இருந்தாலும் பாபா எப்படி கூறினாரோ, அபுதான் மகான் தீர்த்தஸ்தானம், அபுவிற்கு தான் நீங்கள் அனைவரையும் அழைத்து வர வேண்டும், அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இங்குதான் பரமாத்மா தனது காரியத்தை செய்துள்ளார். குழந்தைகள், நீங்கள் அனைவரும் தினமும் முரளி படிக்க வேண்டும். உங்களிடம் கேட்டால், போன வாரம் பாபா என்ன முரளி வகுப்பு எடுத்தார் என்று கேட்டால் யாராலும் சொல்ல முடியாது. சென்ற வார முரளியில் பாபா என்ன கூறினார் என்று. மேலும் பாபா கூறினார், இப்பொழுது உங்களுக்கு கீதையின் 18வது அத்தியாயம் கிடைத்துள்ளது. இப்பொழுது கீதையின் 18 அத்தியாயங்களையும் படிப்பதற்கான நேரம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. பிறகு பாபா கூறினார்கள், எப்பொழுது குரு சென்று விட்டார் என்றால் சீடர்களில் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து குருவினுடைய ஆசனத்தில் அமர வைப்பார்கள். ஆனால் எப்பொழுது தந்தை சென்று விட்டார் என்றால் வேறு யாரையும் அவருடைய ஸ்தானத்தில் அமர வைப்பதில்லை. ஆனால் யார் பெரிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிறகு சிறியவர்களை பராமரிப்பார்கள். ஆகவே இங்கும் கூட அவ்வாறேதான் நடக்கும். பிறகு பாபாவிற்கு முன்னால் ஒரு வெள்ளி தட்டில் ரோஜா மலர்கள் இருந்தன. இப்போது வரை பாபாவிற்கு போக் ஆஃபர் செய்யும் பொழுது எத்தனைதான் மலர்கள் இருந்தாலும் அவசியம் ரோஜா மலர் வைக்கப்படுகிறது. பாபா அந்த ரோஜா மலரை எடுத்து மன்மோகினி தீதி அவர்களுடைய தலை மீது வைத்தார். பிறகு மற்றொரு ரோஜா மலரை எடுத்து பிரகாஷ்மணி தாதி அவர்களுடைய தலை மீது வைத்தார். பிறகு பாபா அனைவரையும் பார்த்து கேட்டார், யாருக்காவது ஏதாவது சொல்ல வேண்டுமா? அனைவரும் திருப்தியாகவும் குஷியாகவும் இருக்கிறீர்களா? அப்போது அனைவருடைய தலையும் சம்மதம் தெரிவிக்கும் வகையில் அசைந்தது. ஆகவே அன்றுதான் சங்கம யுகத்தின் கிரீடம் அணிவிக்கும் நாளானது. அது மிகவும் அழகான ஒரு காட்சியாக இருந்தது. கட்டாயம் உள்ளத்தை உருக்கும் காட்சியாகவும் இருந்தது. ஆனால் கூடவே பாபா அனைவருக்கும் எதிர்காலத்தை பற்றிய காட்சிகளையும் காட்டினார். அதாவது எப்படி பாபாவுடைய காரியங்கள் அடுத்து நடக்கும் என்பதை பற்றி. மதுவனத்தில் யோக பட்டிகள் நடக்கும், அநேக விதமான ட்ரெயினிங் நடக்கும். குமாரிகளுக்கு தனி ட்ரெயினிங், குமாரர்களுக்கு தனி ட்ரெயினிங், இப்படி பாபா கூறிக்கொண்டே இருந்தார். மேலும் பாபா இதையும் கூறினார், இன்று சிவபாபா தனியாக வந்திருக்கிறார். பிரம்மாவை கூடவே அழைத்து வரவில்லை. ஒருவேளை அவரையும் அழைத்து வந்தால் குழந்தைகள், நீங்கள் பாபாவிற்கு விடை கொடுக்க மாட்டீர்கள். இப்படியெல்லாம் சிவபாபா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக்கி கூறினார். பிறகு அனைவருடைய மனமும் அமைதியடைந்தது. இன்று பாபா வரவில்லை, ஆனால் அடுத்து பாபா பிரம்மா பாபாவையும் அனுப்பி வைத்து கொண்டே இருப்பார். இருவரும் சேர்ந்தும் வருவோம். இப்படி பாபாவுடைய உரையாடல் இருந்தது. இவ்வாறு பாப் தாதா இருவரும் குழந்தைகளை சந்தித்து கொண்டேதான் இருப்பார்கள். இன்னும் பல விஷயங்களை பற்றி பாபா இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்.
நேரத்தின் அனுசாரமாக மேலும் பாபா குழந்தைகள் உங்களை குஷிப்படுத்தி கொண்டேதான் இருப்பார். பிறகு கடந்த 50 ஆண்டுகளாக பாபா கூறியவாறே அனைத்து காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் பிறகு பாபா தாதிகளிடம் இங்கேயே இருக்கும்படி கூறினார்கள். பிறகு பாபா எங்கள் அனைவரையும் பார்த்து கூறினார்கள், நீங்கள் அனைவரும் இங்கே இன்று வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்திருக்கும் ஏன் நாடகத்தின் காட்சி இவ்வாறு இருக்கின்றது என்பதை. நாடகத்தில் இதன் ரகசியம் என்ன என்பதும் உங்களுக்கு இப்போது தெரியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்களது மாணவர்களிடம் சென்று அவர்களுக்கும் கூறுங்கள். ஏனெனில் அதிகபட்சம் ஆசிரியர்கள்தான் அனைத்து இடங்களிலிருந்தும் வந்திருந்தோம். ஆங்காங்கே இருந்து ஒரு சில சகோதரர்கள் அதாவது மாணவர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் அதிகபட்சம் ஆசிரியர்கள்தான் வந்திருந்தார்கள். ஆகவே அடுத்த நாளே நாங்கள் அனைவரும் அவரவர் இடங்களுக்கு திரும்பி சென்று விட்டோம். அதன் பிறகு பாபா தாதிகளை சந்தித்தார்கள். தாதி ஜானகி பிறகு என்னிடம் இதை கூறினார்கள். பாபா கூறினார், இப்பொழுது தாதிகளாகி உங்களுக்கு என்னவெல்லாம் பாலனை கிடைத்திருக்கிறதோ இப்போது நீங்கள் அதை மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதையும் நாம் பிராக்டிக்கலாக பார்க்கின்றோம், எப்படி தாதிகள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை. நீங்கள் அனைவரும் அனுபவமும் செய்திருக்கிறீர்கள். இந்த முழு உலகத்திலும் எப்படி இந்த அமைப்பு சேவையை செய்து கொண்டு வருகின்றது என்பதை. பாபா அனைத்தையும் தெரிந்திருக்கின்றார். ஒவ்வொரு விஷயமும் பாபாவிற்கு தெரியும். மேலும் இன்று வரையும் கூட இந்த ருத்ர ஞான யஜ்யத்தின் எஜமானன் ஒரு பாபா மட்டும்தான். அதிலும் நமது மனதிற்கு உள்ளத்திற்கு மிகவுமே சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், என்னவெல்லாம் பாபா செய்து கொண்டிருக்கின்றார், செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார், பாபாவிடம் என்ன திட்டம் இருக்கின்றது. எப்படி கொஞ்ச நாட்களுக்கு முன்பு கூட பாபா முரளியில் கூறினார், அரசாங்கமோ 5 ஆண்டுகளுக்கான திட்டத்தை உருவாக்குகின்றது. ஆனால் பகவானிடமும் மேலும் குழந்தைகள் உங்களிடமும் வேறு ஒரு திட்டம் இருக்கின்றது. எனவே பாபாவுடைய திட்டம் என்னவென்றால் அதர்மத்தை அழித்து ஒரே ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதாகும். சாக்கார் முரளியில் கூட கேட்டிருக்கின்றோம். அதாவது அப்படி ஒரு நேரம் வரும், காற்று, தண்ணீர் மற்றும் உணவு அனைத்தும் கலப்படமாகிவிடும். மனிதர்கள் சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ சுவாசிப்பதற்கோ தகுதியற்றதாக ஆகிவிடும். 1960களில் யாருக்குமே தெரியாது சுற்றுச்சூழலை பற்றி என்ன எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் என்று. ஆனால் உண்மையில் அப்பொழுதே இதை பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டன. ஆனால் கவர்மெண்ட்டுடைய கவனத்திற்கு இந்த விஷயங்கள் செல்லவே இல்லை. அறிவியலாளர்கள் கூட மிகவும் மெதுமெதுவாக பின் நாட்களில்தான் இதை பற்றி கவனத்தை ஈர்த்தார்கள்.